இதற்கு முன்பு நீ இவ்வாறு செய்ததில்லையே ஜலால். விசேஷ பேகம் அமர வேண்டிய இடத்தில் வேறொரு பெண்ணை அமர வைத்து விட்டாய். அத்தோடு விசேஷ பேகத்தையும் நீ வெளியே செல்லுமாறு கூறிவிட்டாய். இப்படி ஒரு பீவியிடம் நடந்து கொள்வதுதான் முறையா ஜலால்? அல்லது தர்பாரில் இது போல் நடந்திருக்கிறதா? நான் காரணமே இல்லாமல் இப்படி செய்வேன் என்று தாங்கள் எண்ணுகிறீர்களா? நான் செய்ததற்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அதே போல ஒரு ஷஹன்ஷாவாக நான் செய்யும் காரியங்களுக்கு உங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சரி, என்னதான் காரணம்? தாயே, இது ஒரு கணவன் மற்றும் மனைவிக்கு இடையில் நடக்கும் ஒரு விஷயம். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தர்பாரில் நீ அவ்வாறு நடந்து கொள்ள கூடாது. என்னதான் காரணம் இருந்தாலும் நீ தர்பாரில் அவ்வாறு நடந்து கொண்டிருக்க கூடாது. தர்பாருக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. நேற்று வந்த ஒரு பெண்ணிற்காக ஜோதா பேகத்தை இவ்வாறு இழிவுபடுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. உங்கள் இருவருக்கும் இடையில் வேறு எந்த பிரச்சனையும் புதிதாக வரவில்லையே. தாயே, நடந்ததை என்னால் உங்களிடம் கூற முடியாது. இருந்தாலும் இம்முறை என்னுடைய தவறு எதுவும் இல்லை. இதை புரிந்து கொள்ளுங்கள். அனைவரும் பாடல் கேட்க வேண்டும் என்று விரும்பினீர்கள். அதுவும் நடந்துவிட்டது. நேரமாகிவிட்டது. சென்று உறங்குங்கள். யா அல்லாஹ், ஏன் மீண்டும் மீண்டும் இவ்வாறே நடந்து கொண்டிருக்கிறது? இவர்கள் இருவருக்கும் இடையில் இடைவெளி குறைந்து மீண்டும் அதிகமாகி விடுகிறதே. சலாம் அலைக்கும் பேகம் ருக்கையா. வலைக்கும் அஸ்லாம். அமருங்கள். நன்றி. பேகம் ருக்கையா, இன்றைய மாலை நிகழ்ச்சியை பிடித்திருந்ததா? ராம்தோனு அவர்களின் இசையை மீண்டும் கேட்டதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவரது குரலில் காந்தம் இருக்கிறது. நான் இசையில் இருந்த ஈர்ப்பை பற்றி பேசவில்லை ருக்கையா. நான் பெனசீரின் ஈர்ப்பை பற்றி கேட்கிறேன். அந்த பெனசீரின் கவர்ச்சியால் ஷெஹன்ஷா வாயடைத்து விட்டார். அவர் எவ்வளவு தூரம் இறங்கி விட்டார் என்றால் பேகம் ஜோதாவின் இடத்தில் பெனசீரை அமர வைத்து விட்டார். பாவம், பேகம் ஜோதாவின் முகத்தை பார்க்க வேண்டுமே. அதோடு நான் அவரை அங்கிருந்து செல்லும்படி கூறிய போது போதும், நான் எதுவும் கேட்க விரும்பவில்லை. நிகழ்ச்சியில் என்ன நடந்தது என்பதை அனைவரும் பார்த்தார்கள். அதோடு ஜலாலை நான் சிறு வயதிலிருந்தே அறிவேன். ஜலால் எந்த ஒரு பொருளையும் பார்த்து இதுவரை மயங்கியதும் இல்லை, அதற்காக ஏங்கியதும் இல்லை. அழகை பற்றி கேட்கிறீர்களா? அது ஜலாலுக்கு ஒரு விளையாட்டை போன்றது. ஆசை தீரும் வரை விளையாடுவார். அதன் பிறகு தாங்களே அதை நன்றாக அறிவீர்களே. உங்களுக்கு அவரை சிறு வயதிலிருந்து தெரிந்ததால் ஜலாலை பற்றி நன்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் எனக்கு இருக்கும் அனுபவங்கள் தங்களுக்கு இருக்கவே இருக்காது. என் அனுபவத்தினால் தங்களிடம் கூற விரும்புவது என்னவென்றால், ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு சுபாவம் இருக்கும். இது அனைவரிடமும் இருப்பது போல் நம் ஷெஹன்ஷாவிடம் கூட இது இருக்கிறது. அப்படியென்றால் ஜலால் என்னை விட்டு தூரமாக சென்று விடுவார் என்று சொல்வதற்காக வரவில்லை. மீண்டும் என்னை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். நான் கூற வருவது என்னவென்றால், பேகம் ஜோதாவினால் ஜலாலிற்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு மெல்ல மெல்ல குறைந்துவிடும். பேகம் ஜோதாவை ஷெஹன்ஷாவிடமிருந்து பிரிப்பதற்கு பெனசீரை விட சிறந்த வழி எதுவும் இல்லை. பெனசீரின் காரணமாகவே ஜலால் பேகம் ஜோதாவை அந்த நிகழ்ச்சியிலிருந்து அனுப்பிவிட்டார். இனி அந்த பெனசீராலேயே ஜோதா பேகம் ஜலாலை விட்டு விலகி விடுவாள். அது உங்களுடைய கணக்கு. என்னை பற்றி கேட்டால் ஜோதாவை பற்றி எனக்கு கவலையும் இல்லை, பெனசீரை பற்றியும் கவலை இல்லை. ஏனென்றால் என்னுடைய இடத்திற்கு யாருமே வர முடியாது. ஒரு விதத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் ஜலால் விளையாடுவதற்கு ஒரு பொம்மை கிடைத்திருக்கிறது அல்லவா? நான் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தாங்கள் இப்போது செல்லலாம். பேகம் ருக்கையா, உங்களுடைய இடம் கனக்கச்சிதமாக இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால் சரி. ஆனால் விரைவில் அந்த பெனசீர் ஜோதா இடத்தை பறித்துக் கொள்வாள். பெனசீருடைய அழகு அப்பேற்பட்டது. நீங்கள் ஓய்வெடுத்த வண்ணமே இதை பற்றி நினைத்து பாருங்கள். குதாஃபிஸ். ஷெஹன்ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். ஜோதா பேகம் தங்களை சந்திக்க விரும்புகிறார். உள்ளே வர சொல். எதற்காக வந்தீர்கள்? நான் உங்களை சந்திக்க விரும்பவில்லை. இருப்பினும் என்னை பார்ப்பதற்காக எதற்கு இவ்வளவு தூரம் வந்தீர்கள்? இதை தருவதற்காக வந்தேன்.
இதை என்னை அணிந்து கொள்ள சொன்னீர்கள். நிகழ்ச்சியில் நான் இருப்பது அவசியமில்லை என்ற போது இதுவும் எனக்கு அவசியமில்லை. ஜோதா பேகம், நான் தங்களிடம் ஒன்றை கொடுக்க வேண்டும். நிகழ்ச்சியில் நீங்கள் இதை அணிய வேண்டும். இதை திருப்பி கொடுத்ததற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சுப்ஹானல்லாஹ், இன்று மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். இது தங்களின் கருணை சயன்ஷா. இவ்வளவு விலை உயர்ந்த வஸ்திரங்களை தாங்கள் தானே அணிவதற்கு கொடுத்தீர்கள். உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஆம். எனது அதிர்ஷ்டம். எங்களுடைய அந்தப்புறத்தில் சிறப்பாக ஆடை தயாரிக்கும் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் கூறியே தங்களுக்கு இந்த வஸ்திரத்தை நான் தயார் செய்ய சொன்னேன். தங்களுக்கு இது மிகவும் அழகாக இருக்கிறது. இதுவும் உங்கள் கருணை சயன்ஷா. இங்கு பேகம் சாய்பா இருப்பதால் இந்த தாசியானவள் இங்கிருந்து செல்வதே உத்தமம் சயன்ஷா. தாங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். அவர்கள் வந்த வேலை முடிந்து விட்டது. உங்களுக்காக என்னிடம் இன்னொரு பரிசு இருக்கிறது. பிடித்திருக்கிறதா? மிகவும் மிகவும் அழகான பரிசு. நான் ஒன்று கூற வேண்டும். இதை கையில் அணிவதற்கு பதிலாக காலில் அணிந்தால் மிகவும் அழகாக இருக்கும். இப்போது இது உண்மையில் மிகவும் அழகாக இருக்கிறது. என்னவாயிற்று ஜோதா பேகம்? தங்களுக்கு வேற ஏதாவது வேண்டுமா? நான் நினைக்கிறேன் மற்றவர்களை விட உங்களுக்கு இவரை மிகவும் பிடிக்கும் என்று. தயவு செய்து என்னை மன்னிக்கவும் ஹசூர். இந்த தாசி அவ்வாறு கூறியிருக்க கூடாது. ஆனால் நடந்ததை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவர் மீது இருக்கும் ஆர்வம் அடங்கவில்லை. இதுவரை இவ்வாறு நடந்ததே இல்லை. என் அருகில் இருக்கும் ஆண்கள் வேறு ஒரு பெண்ணை பார்ப்பதே இல்லை. ஒரு விஷயத்தை கூற ஜாஹிரா. நிகழ்ச்சியில் என்னை அருகில் அமர வைத்துக் கொண்டார். என்னை முக்கியமாக பாவித்தார். பிறகு உயர்ந்த காணிக்கை அளித்தார். ஆனால் யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை, அந்த ஜோதா பேகத்தை தவிர. அதனால் இப்பொழுது என்ன? அவரோ ஷெஹன்ஷாவுடைய பேகம். ஷெஹன்ஷாவிற்கு ஜோதா மீது தனி மோகம் இருக்கிறது. அதனால்தான் அவர் பார்வை என் மீது விழவில்லை, ஜோதா மீதே இருந்தது. அதற்காகத்தான் இவ்வாறு கவலைப்படுகின்றேன். அவர் பேகமாக இருக்கலாம், ஆனால் நான் இருக்கும்போது வேறு ஒரு பெண்ணை பார்ப்பது எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி என்றால் நீங்கள் ஜோதா பேகத்தின் மீது புகார் வைத்திருக்கிறீர்களா? இல்லை, என் மீதுதான். முதல் முறை ஒரு ஆணை என் வசப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. எனது கடைக்கண் பார்வை பட்டாலே போதும், ராஜ்யங்களில் பெரும் ரகளைகள் ஏற்படும். ஆனால் இன்று அது ஜோதா முன்பு தோற்றுவிட்டது. கட்டிளங்காலை அவருடைய பார்வை முன்பு யாராக இருந்தாலும் விழுந்து விடுவார்கள். நீங்கள் அவருடைய வலையில் விழுந்து விட்டது போல் தெரிகிறதே. அதாவது அந்த பாஷா மீது நீங்கள் ஒன்றும் காதல் வயப்படவில்லையே. காதல் என்றுமே என்னை தீண்டவே தீண்டாது, தெரிந்து கொள். ஆனால் நிகழ்ச்சியில் அனைவரின் முன்பும் நான் பாஷா அருகில் அமர்ந்த பொழுது என்னை அதிசய பொருள் என்று கூறும்பொழுது மயங்குவது சகஜம்தானே. நீங்கள் ரொம்பவும் யோசிப்பது போல் தெரிகிறதே. ஒரு தாசியான நீங்கள் ஒரு பேகமாக மாற வேண்டும் என்றால் மிகவும் ஆபத்தான பாதையை நிச்சயம் கடக்க வேண்டி வரும்.
அதுவும் ஜலாலுதீன் முகமதுடைய பேகமாக வேண்டுமென்றால் சுலபமான காரியமா என்ன? சரி, உங்கள் விருப்பம். ஷெஹன்ஷாவின் கட்டளையின்படி தாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். இந்த சமயத்தில் நீங்கள் இங்கு இருப்பது ஷெஹன்ஷாவிற்கு சிறிதும் பிடிக்கவில்லை. தாங்கள் என்ன பெரிய அழகி என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் மடல் எழுதிய உடனே நான் இங்கே வருவதற்கு இல்லை ஜோதா பேகம். இங்கு பேகம் சாஹிபா இருப்பதால் இந்த தாசியானவள் இங்கிருந்து செல்வதே உத்தமம் ஷெஹன்ஷா. நீங்கள் செல்ல வேண்டாம், அவர்கள் வந்த வேலை முடிந்துவிட்டது. ஜோதா, இது குளிர்காலம். அறையிலே குளிராக இருக்கும் பொழுது நீ இந்த குளிரில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த சால்வையை அணிந்து கொள். எனக்கு எதுவும் தேவையில்லை. என்னுடைய மனமானது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஷெஹன்ஷா என்னை அவமானப்படுத்தி இழிவு செய்கிறார். ஒரு ராஜபுத்திர ராணிக்கு இவ்வளவு அவமானமா? அவர் சபையிலிருந்து என்னை போக சொன்னார். அவரிடம் பேசுவதற்கு அவர் அறைக்கு சென்ற பொழுது அவள் முன்பே என்னை மிகவும் இழிவாக பேசிவிட்டார். இத்தகைய அவமானம் ஏற்பட்ட பிறகு என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. யார் முன்பு ஷெஹன்ஷா உன்னை இழிவுபடுத்தினார்? என்ன? இப்பொழுதுதான் கூறினாய் அல்லவா அவள் முன்பு அவமானப்படுத்தி விட்டார் என்று. யார் முன்பு? அவள்தான் இசை நிகழ்ச்சியின் போது ருக்கையா பேகமோடு சேர்த்து அமர வைத்துக் கொண்டாரே. அவள் அப்பொழுது ஷெஹன்ஷாவின் அறையில் என்ன செய்து கொண்டிருந்தாள்? எனக்கு என்ன தெரியும்? ஏன் இப்படிப்பட்ட கேள்விகளை என்னிடம் கேட்கிறாய்? நீ கேட்பதை பார்த்தால் தினமும் இரவு அவர் யாரோடு இருக்கிறார் என்று எனக்கு தெரிவது போல் கேட்கிறாய். அவள் முன்பு எப்படி பேசினார் என்பதை அறிவாயா? நினைத்தாலே அதை நினைத்தாலே எனக்கு கூச்சமாக இருக்கிறது. ஜோதா, இதெல்லாம் உன் மன பிரம்மை. எனக்கு மனப்பிரமையா? உன்னிடம் பேசுவதே வீண் மோத்தி. எப்பொழுதும் ஷெஹன்ஷாவிற்கு ஆதரவாக பேசுகிறாய். நான் தனிமையில் இருக்க வேண்டும், இங்கிருந்து சென்று விடு. இவர் ஷெஹன்ஷாவின் மனைவி அல்லவா? ஆமாம் குருஜி, இவர் ஆமீரின் ராஜபுத்திர வம்சத்தைச் சேர்ந்தவர். வணக்கம். உங்களை பார்த்ததில் சந்தோஷம். உங்களுடன் சேர்ந்து பாடியதே என்னுடைய அதிர்ஷ்டம். உங்களுக்கும் நல்ல வளமான குரல் இருக்கிறது. இன்னும் சற்று ஸ்ருதியும் தாளமும் சேர்ந்தால் நன்றாக இருக்கும். நீங்கள் முறையாக சங்கீதம் பயின்றுள்ளீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆம், சங்கீத சிரோன்மணி மகாபலி அவரிடம் கற்றுக்கொண்டேன். அற்புதம், மிக அற்புதம். அவ்வளவு உன்னதமான இசை ஞானியிடம் இசையை பயின்று தினமும் சாதகமும் செய்யாமல் தாங்கள் அப்படியே விட்டு விடாதீர்கள். அவசியம் முயற்சிக்கின்றேன். உங்களை மானசீக குருவாக கருதுகிறேன். உங்களோடு சேர்ந்து பாடியது முன் ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியமாகும். எனக்கு ஆனந்தமாக உள்ளது. எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் நமது கலாச்சாரத்தை பின்பற்றுகிறீர்கள். இன்று நான் செல்கிறேன். செல்வதற்கு முன் தேவியை வணங்குவதற்காக இங்கு வந்தேன். உண்மையில் என்னுடைய அதிர்ஷ்டம். தங்களுடைய தரிசனமும் கிடைத்தது. மறுபடியும் உங்கள் இசையையும்
பாடலையும் கேட்கும் வாய்ப்பு எனக்கு அமைந்தால் அது நான் செய்த அதிர்ஷ்டம். தாங்கள் மீண்டும் ஆக்ராவிற்கு வர வேண்டும். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மகாராணி. மீண்டும் ஆக்ராவிற்கு வந்து கச்சேரி செய்யும் எண்ணம் என் மனதில் துளி கூட இல்லை. இங்கு நான் வந்ததற்கு காரணம் என்னுடைய அரசரிட்ட கட்டளை. இல்லை என்றால் என் மனதுக்கு விரோதமாக முகலாய ராஜ்யத்தில் வந்து கச்சேரி செய்யும் எண்ணம் என் மனதில் துளியும் இல்லை. இசை மேதையே, இசைக்கு எல்லை என்பதே இல்லை. அது யாருக்கும் கட்டுப்படக்கூடாது. ஆமீரோ, ரீவாவோ, ஆக்ராவோ, உங்களுடைய இசையானது பாரதம் முழுவதும் கேட்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். அதேபோல் மறுபடியும் உங்கள் இசையை கேட்கும் வாய்ப்பு எனக்கு அமைய வேண்டும். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. முகலாய ராஜ்யத்தில் பேகங்களில் ஒருவர் நமது இந்து ராணியாக இருப்பதை நினைத்து வருத்தப்படுவதா இல்ல கர்வப்படுவதா? அவரை அனுமதியுங்கள். இவள் எப்பொழுது இங்கு வந்தாளோ அப்பொழுதே என்னுடைய மனம் பேதலித்து விட்டது. ஆதாப். மாஷா அல்லாஹ், உங்களின் வாளின் வீச்சு அதிகமாக இருக்கிறதே. உங்கள் வாழ்வீச்சை பார்த்து இந்த தாசி தங்கள் அடிமையாகிவிட்டாள். உண்மையில் உங்களை பார்த்தவுடன் ஊமையாகி விட்டவன் நான் தான். அப்படியென்றால் நீங்களும் வாள் பயிற்சி கற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை, என்னுடைய பார்வையே இதற்கு போதுமானது. நிச்சயமாக. ஆனால் இதையும் பயிற்சி செய்தால் அதுவும் நல்லதுதான். ஏனென்றால் விதி உங்களை திடீரென்று ஒரு வீரனின் முன்னால் கொண்டு சென்று விட்டால், பாருங்கள், நான் உங்களுக்கு வாள் பயிற்சி கற்றுக் கொடுக்கிறேன். ஆனால் வாள் பயிற்சி செய்வதற்கான தகுந்த ஆடைகள் இப்பொழுது என்னிடம் இல்லையே. ஜோதா பேகம் வாள் பயிற்சி செய்யும் போது அணியும் ஆடைகளை கொண்டு வாருங்கள். இவர்கள் அதை அணிந்து கொண்டு என்னுடன் வாள் பயிற்சியில் ஈடுபடுவார்கள். செல்லுங்கள். ஏதோ ஒன்று நண்பா, இவள் மீதிருந்து எனது பார்வையை அகற்ற முடியவில்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு மாலை பொழுது. அவளை நான் தனியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் போதும். இந்த வாளை பிடியுங்கள். இதை தாங்கள் இப்படி பலமாக பிடிக்க வேண்டும். இரு கைகளை கொண்டு இந்த காலை பின்னே வையுங்கள். இப்போது இதை உங்கள் சரீரத்தின் ஒரு பாகமாக கருத வேண்டும். அந்த ஆடை என்னுடையது. பயிற்சி செய்யும் பொழுது அந்த ஆடையை தான் நான் அணிந்து கொள்வேன். அதை அணிந்து கொள்ளும் தைரியம் அந்த தாசிக்கு எப்படி வந்தது? நிச்சயமாக ஷெஹன்ஷா தான் அதை அணிந்து கொள்ள கூறியிருப்பார். சரி, இப்போது என் மீது தாக்குங்கள். ஆனால் மறந்து விடாதீர்கள், உங்கள் கைகளுக்கு ஏதுவாகத்தான் உங்கள் கால்களும் நகர வேண்டும். மிகவும் அருமை. உங்களுக்கு வாள் வித்தை தெரியுமா? ஆம் ஹசூர், ஆனால் இன்று வரை அதை பயன்படுத்தும் வாய்ப்பு கிட்டவில்லை. தங்களிடம் கோரினேனே, இந்த தாசியின் பார்வை இதை விட கூர்மையாக தாக்கும். உங்களின் பேச்சை கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை என்னுடைய அதிர்ஷ்டமாக பாவிக்கிறேன். விடை கொடுங்கள்.
நான் விருந்தினர் மாளிகையில் தங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பேன். நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்க முயற்சித்தீர்களா, இல்லை வீம்பிற்காக செய்தீர்களா? அப்படி என்றால்? அப்படி என்றால் அவர் இருக்கும் வரை தங்கள் பார்வை என் மீது படவே இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. யாரையாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களை பார்க்க தேவையில்லை, அவர்களது வார்த்தையை கேட்டால் போதும். உங்கள் எண்ணம் புரிகிறது. வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு வித்தியாசமானவரை நான் சந்தித்திருக்கிறேன். அனைவரும் என்னை பார்க்காமல் இருக்க முடியாது, ஆனால் இவரை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது.